அனைவருக்கும் தமிழ் இனிய வணக்கம். இந்த தைக்கலாம் வாங்க சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி கிளாஸ் 4 பேசிக் கிளாஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜப்லா. ஒரு பிறந்த குழந்தைக்கு உண்டான ஒரு ட்ரெஸ்ஸோடைய அளவு தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். அது எப்படி தைக்கலான்றதை இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஜப்லா அப்படின்னும் போது எப்போவுமே நம்ம ட்ரெஸ் தைக்கும்போது ஹைட்டு அந்த சுற்றளவு வேணும், சர்க்கம்ஃபரன்சஸ் ஆஃப் பாடி. இப்போ வந்து நான் 26 அளவு எடுத்திருக்கேன், ஹைட்டை வந்து 12 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ வந்து 12ஓட 1 இன்ச்சு சேர்ப்போம், 13 இன்ச்சஸ் வந்துடும். ஸோ 13 இன்ச்சஸ் ஹைட் எடுத்திருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அகலம் எடுக்க போகிறோம். இந்த அகலத்தை பார்த்திங்கன்னா இது டிவைடட் பை 4. எப்போவுமே வந்துட்டு 26 அப்படின்றப்ப பாடியோடைய அளவு டிவைடட் பை 4 அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து 4.5 வரும். இந்த சுற்றளவை டிவைடட் பை 4 எடுக்கிறோம். 4 லேயராக துணி மடிக்கிறதுனால நம்ம 4ஆல் டிவைட் பண்ணுறோங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ வந்து 26 நம்ம 4ஆக பிரிக்கும் போது 6.5 இன்ச்சு வந்துடும். 6.5 இன்ச்சு வந்து இந்த தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்க்கணும். பேசிக்காக சிம்பிளாக ஒரு ஸ்டிச்சிங்காக விடுவோம், அதனால் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தா போதும். ஸோ இதனுடைய அகலம் வந்து 7 இன்ச்சஸ் வந்துடும். அதாவது இந்த பாக்ஸ் வரையும் நமக்கு 7 இன்ச்சஸ், இந்த அகலம் வந்து 7 இன்ச்சஸ், ஹைட் 13 இன்ச்சஸ் வந்துடும். இப்போ எந்த ட்ரெஸ் தைச்சாலுமே ஒரு நெக்கு, ஒரு ஸ்லீவ் தேவைப்படும். குழந்தை ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இது தேவைப்படும். குழந்தைங்க ட்ரெஸ்ஸுன்னும் போது ஒரு அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட்டில் எடுக்கிறோம். ஸோ நான் வந்து இங்கேருந்து இது ஷோல்டர் நெக்குன்னு பேர், 2 இன்ச்சஸ். எப்போவுமே இந்த டேர்ம்ஸ்லாம் கற்றுக்குங்க. ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கிறோம் அப்படின்னும் போது இதுக்கு பேர் வந்து ஹைட்டு, இது பிரெத்து, இது ஷோல்டர் நெக், இது வந்து ஆமோல், இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கு. ஸோ இது வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். அதனால தான் சொல்கிறது, இதெல்லாம் ஒரு டேர்ம்ஸு. இப்போ இது ஷோல்டர் நெக் அப்படின்னும் போது தோள்பட்டையோடைய கழுத்து 2 இன்ச்சு எடுத்திருக்கேன். பாப்பா சைஸ் பெருசாக இருந்தால் நீங்கள் 2.25 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இது வந்துட்டு பேக் நெக் வந்துட்டு நான் 2 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டு நெக்கை வந்து 3 இன்ச்சஸாக எடுத்திருக்கேன். இது போதும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் 4 இன்ச்சு கீழே இறக்கிக்கலாம். ஸோ இந்த 2 இன்ச்சு பேக் நெக்கை ஷோல்டர் நெக்கோட ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு நெக்கை இதோட ஜாயின் பண்ணணும். இதை ஏன் நம்ம ஃபோர்ஸ் பண்ணோன்னா, ஸ்டூடெண்ட் புதுசாக கற்றுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து இதை எடுக்கிறாங்க, அதே மாதிரி இங்கேருந்து இதை எடுக்கிறாங்க. தள்ளி எடுக்கக்கூடாது. இது ஒரே ஆர்ஜின் தான் இருக்கணும். ஸோ இதுலேருந்து நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு நெக் கொண்டு போகிறோம். ஸோ இது வரையும் முடிஞ்சிருது. இங்கே ஸ்லீவுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச்சை ஆட் பண்ணுறேன். நான் வேண்டாம் அப்படின்னால இதுலேயே மடிச்சுட்டு லேஸ் மாதிரி வச்சு தைக்கலாம். ஃபோல்டிங் பண்ணணுங்கிறனால நான் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஸோ அதாவது இந்த ஆமோல்ன்றது 4.5 எடுத்திருக்கேன். பாப்பா சைஸ் சின்னதாக இருந்தால் நீங்கள் 4 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. சைஸ் அதிகமாக இருந்தால் 5 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட் தான். ஒரு பிறந்ததும் ஒரு குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு தைக்கணும். இப்போ நம்ம மிஷின் வச்சுருக்கோம், தைக்க பழகிருக்கோம், இல்லை நிறைய எல்லாமே தைக்க தெரியும் அப்படின்னா ஒரு பேபி ட்ரெஸ் கூட தைக்கலையா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக இதை கற்றுக்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா, இப்போ தான் பெடல் ப்ராக்டிஸ்லேருந்து வரோம் அப்படின்னும் போது ஸ்டிச்சிங்கில் நம்ம இதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்பொழுது தான் நீங்கள் வந்து மெயின் ட்ரெஸ் தைக்கும் பொழுது உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப கிளியராக பக்காவாக ஸ்பீடாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் இதுலேருந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே 1 இன்ச்சு ஃபோல்டிங் எடுத்திருக்கேன். இங்கே வந்துட்டு ஷேப்பிங்காக ஒரு 1/2 இன்ச்சு விடுறோம். ஸோ இந்த பெண்டு ரெடி ஆகிடும். நம்ம பார்க்க போகிறது மெயினாக இந்த இடம் ஃபோல்டிங்கில் இருக்கணும், இந்த இடம் ஃபோல்டிங்கில் இருக்கணும். இது ஏன் நான் ஃபோல்டிங் சொல்கிறேன்னா, மடிப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு வந்து இது இடம் உறுத்தக்கூடாது. பாப்பாவுக்கு இது ஜாயிண்ட்டில் இருந்ததுன்னா இந்த ஷோல்டர் ரொம்ப மென்மையான ஒரு பார்ட்டு குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த இடம் ஃபோல்டிங்கில் இருந்தால் தான் நமக்கு வந்து போட்டுக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஷேப்பிங்கில் வரும். இதுதான் வந்து பேபி ட்ரெஸ். இதில் நீங்கள் பின்னாடி நாடா வச்சுக்கலாம், இல்லைனா வந்துட்டு பட்டன் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ரா, அதாவது எந்த ஒரு ட்ரெஸ் தைக்கணுன்னாலும் நம்மளுடைய கிரியேட்டிவ். இதில் நீங்கள் வந்துட்டு ஒரு பேக்கெட் மாதிரி வச்சுக்கலாம். பேக்கெட் வச்சுட்டு இந்த இடம் லேஸ் தைச்சிக்கலாம், நெக்கு கிட்ட லேஸ் வச்சுக்கலாம். இதை வந்துட்டு இன்னும் இப்படி கர்வ் கொண்டு வரலாம். ஸோ இது எல்லாமே நம்ம இஷ்டம். பட் பேசிக் இதுதான். இதை வச்சுட்டு நீங்கள் வந்து க்ரியேட்டிவிட்டிவாக நம்ம என்ன வேணாலும் தைக்க முடியும். ஸோ இதை வந்து பேப்பரில் எப்படி கட் பண்ணிவிட்டு துணியில் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, எப்போவுமே ஃபோல்டிங் இப்படி பண்ணுங்கள். அகலத்தை இப்படி 2ஆக மடிச்சுட்டு உயரத்தை 2ஆக மடிச்சிங்கன்னா இந்த ஃபோல்டிங் இங்கே ஃபோல்டிங் வந்துடும். நம்ம இங்கே என்ன வரைஞ்சிருக்கோமோ அதை அப்படியே இங்கே வரைகிறோம். கட் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் பேக் நெக் எது நமக்கு சின்னதாக இருக்குது அதை கட் பண்ணுங்கள். இதை கட் பண்ணிட்டிங்கன்னா இது வரைஞ்சது வேஸ்ட் ஆகிடும். ஸோ பேக் நெக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு இதை எடுத்துட்டு, அப்போ இது பேக் நெக் ஆகிடும், இது ஃப்ரண்ட்டு நெக் ஆகிடும். இப்படி எடுத்துகிட்டு இந்த ஒரு ரவுண்டை கொண்டு வாங்க.
இங்கே கட் பண்ணாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த ஸ்ட்ரெயிட்டு இதை டர்ன் நல்லா இப்படி வளைச்சி கொண்டு போங்க. இதில் வந்து துணி மூவ் ஆகக்கூடாது, பேப்பரை மூவ் ஆகக்கூடாது. கரெக்டாக வச்சுக்கிட்டு இந்த கிராஸ் அப்படியே இந்த ஷேப்பிங் இப்படியே கொண்டு வாங்க. கொண்டு போகும்போது ரவுண்ட் அழகாக கொண்டு வாங்க. ரவுண்டு எவ்வளோ நல்லா இருக்குது, அப்போ தான் தைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பேபி ட்ரெஸ் ரெடி. இது பேக்கில் ஓப்பன் கட் பண்ணிவிட்டு நம்ம வச்சு தைக்க வேண்டியது தான். துணியில் எப்படி போடணும்னு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இதுதான் அகலம். இப்படி அகலத்தை இப்படி ரெண்டாக மடிச்சிக்கங்க. வேணுங்கிற அளவுக்கு நம்ம மடித்தா போதும். இப்போ நமக்கு அகலம் 7 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு ஸ்லீவுக்காக எடுக்கிறோம். ஸோ 8 இன்ச்சு நமக்கு துணி தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி அகலத்தை இப்படி மடிச்சிக்கங்க. அது மாதிரி உயரத்தையும் இப்படி மடிச்சிக்கணும். இப்படி மடிச்சிக்கிட்டு தேவையான ஹைட் எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ வரைய போகிறோம். நோட்டில் என்ன வரைஞ்சிருக்கோம், பேப்பர் கட் எப்படிலாம் பண்ணணுமோ அதே தான் இப்போ இதில் செய்ய போகிறோம். இந்த ஃபோல்டிங் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஒரு பேபி ட்ரெஸ் தைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு அகலம் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 7 இன்ச்சு. இப்போ நம்ம வந்து அகலம் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் 7.5 இன்ச்சஸ் கூட எடுத்துக்கலாம். ஒரு பேபி ட்ரெஸ் இது வந்து ஒரு 1 இயர் பேபிக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு நம்ம தைக்கணும் அப்படின்னும் போது நமக்கு பாப்பா சைஸ் ரொம்ப சின்னதாக இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் எடுக்கணும்லாம் சொல்ல முடியாது. நான் என்னுடைய கிளாஸில் நான் வந்துட்டு பேபி ட்ரெஸ் தைக்கும் போது ஒரு நல்ல ஒரு அளவு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து 2 இயர்ஸ் பேபி கூட போட்டுக்கிட்டு அழகாக அதை யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு சைஸை பொறுத்து தான். பட் இது எல்லாமே நார்மல் சைஸ்க்கு உண்டானது நம்ம வரைகிறோம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபோல்டிங்க்காக போடுறோம். இப்போ இதுலேயும் நம்ம லேஸ் கொடுக்கலாம். அது க்ரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். நமக்கு அது வந்துடும். க்ரியேட்டிவிட்டி தைக்க தைக்க உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் இங்கே வந்து ஆமோல் சைஸ் வந்து நான் 4.5 எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ இதில் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இங்கேருந்து எடுத்து இப்படி கொண்டு போயிடுவாங்க. இப்போ பாடியோடைய சைஸ் நமக்கு அதிகமாக போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு பாடியை கவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஸ்லீவ் மார்க் பண்ணது. இங்கேருந்து நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இல்லை வேண்டாம் எனக்கு இது ஃபோல்டிங் வேண்டாம்னா இதுலேயே அப்படியே மடித்து லேஸ் கொடுத்துக்கலாம். லேஸ் கொடுத்து நம்ம தைக்கும்பொழுது நல்லாயிருக்கு. நிறைய க்ரியேட்டிவிட்டி தான்ப்பா. நம்ம வந்துட்டு என்னெல்லாம் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்களோ அவ்வளவும் போட்டு வைக்கிறதுக்கு சரியாக நல்லாயிருக்கும். பட் நார்மலாக குழந்தைங்களுக்கு உறுத்தாமல் இருக்கிற லேஸ் வாங்கி வைங்க. இப்போ இருக்க லேஸ்லாம் வைக்காதீங்க. துணி லேஸ்ன்னு விற்பாங்க, அது மாதிரி இருந்தால் வாங்கி வைங்க. இல்லைன்னா பாப்பாக்கெலாம் ரொம்ப சாஃப்டாக போடுறது தான் நல்லது குழந்தைங்களுக்கு. இல்லைன்னா அதுங்க அழுதுகிட்டே இருக்கும், எதுன்னு தெரியாது. அப்புறம் தான் தெரியும் ட்ரெஸ் அதுங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது. நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் மாதிரி போடுறத விட குழந்தைங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை போட பழகுவோம். ஸோ இது நெக்கு வரைஞ்சாச்சு. இது பேக்கோட என்னது பின்கழுத்து, இது முன்கழுத்து, இது வந்து கைவெட்டு, இது வந்து தோள்பட்டை கழுத்து, இது உயரம், இது அகலம். இதில் ஒரு சின்னதாக ஒரு ஷேப்பிங். பாப்பா தைக்கிறதா இருந்தாலும் நமக்கு ஒரு ஷேப்பிங் கொண்டு போய் தான் ஆகணும். ஸோ ஒரு ஷேப்பிங் கொண்டு போயாச்சு. ஃபஸ்ட்டில் நெக் கட் பண்ணிடுறோம். கழுத்தோடைய சைஸு வளைக்கும் போது இந்த அந்த சிசருடைய மொனப்பகுதின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரண்ட்டை தான் நம்ம திருப்பணும். இது உள்ள இப்படி ஃபுல்லாக போடாதீங்க. இதை மட்டும் எடுத்துகிட்டு இதை தான் இப்படி நம்ம திருப்பணும். அப்போ தான் அந்த ஷேப்பிங் கரெக்டாக நமக்கு வரும். ஓகே. இப்போ வந்துட்டு இந்த ஹைட்டை நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். இதை கட் பண்ணாதீங்க, இந்த இடம் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி முடிக்கு ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதை எடுத்து இந்த சிசர் இப்படி போடுங்க. போட்டுட்டு திருப்பும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பின் சைடுக்கு ஒரு ஓப்பன் கட் பண்ணி விட்டுருங்க. இது பியோர் ஒயிட் கிளாத், லாங் கிளாத்து. இல்லை புதுசாக தைக்கணுன்னும் போது மேட்டூர் மல்லு இல்லை வந்து
காடா துணி. இது எல்லாமே துணி நேம்லாம் சொல்கிறோம், புதுசாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அந்த மெட்டீரியலையும் நான் வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு நாளில் ஒரு வீடியோவே போடுறேன். இப்போ வந்து இது சாஃப்டான ஒரு கிளாத்துங்கிறனால நான் இந்த கிளாத் எடுத்திருக்கேன். ஒயிட் வேண்டாம், டிசைன் தான் போடட்டுமே அப்படிங்கிறதுனால. ஸோ பாப்பாவுக்கு பேபி ட்ரெஸ் ரெடி. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த கழுத்து ஃபுல்லாக தைச்சிட போகிறோம், கை மடித்து தைச்சிட போகிறோம். பேக்கில் ஓப்பனுக்கு தைச்சிட்டு சைட் ஜாயின் பண்ணி கீழே மடித்து தைச்சா பாப்பா ட்ரெஸ் ரெடி. தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வீடியோ என்னென்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க பாருங்கள். மேடம், do you can teach how to operate swing electric motor foot pedal tips used by foot next time please madam, it's very important video madam அப்படின்ட்டு இதையே அவங்க வந்து ஒரு 2 times வீடியோவில் கேட்டுட்டாங்க. ஸோ நான் அந்த அவங்களுக்காக இந்த காலில் எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் அதை சொல்லிடுறேன். இப்போ நம்ம இங்கே துணி வைக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த சைடில் இந்த அந்த அட்டாச்சு இருக்கும். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த ஃபுட் வந்து கீழே வச்சுருக்கேன். அந்த மோட்டரை நான் கீழே செட் பண்ணியிருக்கோம். கீழே வச்சுக்கலாம், கீழே தான் நம்ம வைக்கணும். அது எந்த பொசிஷனில் இருக்குன்றதை பாருங்கள். இது வந்து இன்னொன்று அந்த ஒயர் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம ஃப்ளக் பாயிண்ட்டில் பின் பண்ண போகிறோம். பின் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து ஃபுட்டில் எப்படி ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. அது நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட் காலில் இது கீழே உள்ளது கம்மியாக இருக்கட்டும், மேலே உள்ள பகுதி அதிகமாக வரும். இதை அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மிஷின் வந்து அப்படி மூவ் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபுட் எப்படி வைக்கிறதுன்னு தான் அவங்களுடைய மெயின் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ நான் ஃபுட் ப்ரெஸ் பண்ணுறத இப்படி ஃபுல்லாக இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு இங்கே இதை ப்ரெஸ் பண்ணால் போதும், மூவ் ஆகும். இதை நம்ம நிறுத்திட்டோம்னா நின்றுடும். இதில் நம்ம அழுத்தம் அதிகமாக கொடுத்திங்கன்னா அதிகமாக அதாவது ஃபாஸ்ட்டாக போகும். நிறுத்தும் போது இதை நிறுத்தணும், இவ்வளோதான். அவங்க வெரி இம்பார்ட்டன்ட் 2 தரமும் கமெண்ட்டில் கேட்டதுனால அவங்களுக்கு இந்த வீடியோ. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் தைக்கிறது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து துணியில் தைக்க போகிறோம். நெக் பீஸை 1/4 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு மடித்து சின்னதாக மடித்து ஓரமாக தைங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்போவுமே நெக் பீஸ் வளைவுன்றதுனால கையில் கூட நீங்கள் ரன்னிங் ஸ்டிச் போட்டு தைச்சிக்கலாம் பிகினஸாக இருந்தால். இல்லை நான் அப்படியே தைப்பேன் அப்படின்னாலும் நீங்கள் அது மாதிரி தைக்கலாம். ஸ்லீவ் நம்ம தைச்சி முடித்ததும் நெக் பீஸ் முடித்ததும் கை அட்டாச் பண்ண போகிறோம். கை வந்துட்டு பார்த்திங்கன்னா கை வந்து மடித்து தைக்க போகிறோம். மடித்து தைச்சிட்டு தான் நம்ம அட்டாச் பண்ணணும். 1/2 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேயும் எப்போவுமே வந்து ஸ்டிச்சிங்கை ஓரமாக இப்போ தைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் வந்து புடவைக்கு முந்தானி அடிக்கும் போது இது தான் பழக போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சிங்கும் நம்ம ஒவ்வொரு துணிக்கு நமக்கு யூஸாக இருக்கும். ஸோ அதை நம்ம ப்ராக்டிஸ்க்காக தான் இந்த மாதிரி வந்து இந்த சின்ன சின்ன ட்ரெஸ் தைக்கும் பொழுதும் ஸ்டிச்சிங் வந்து நமக்கு கரெக்டாக இருக்க பழகுங்க. இன்னும் எனக்கு ஸ்டிச்சிங் வரலை அப்படின்றவங்க ஒரு வேஸ்ட்டு துணினா அழுக்கு துணிலாம் போடாதீங்க மிஷினில். நல்ல துணியை எடுத்து நல்லா ஓரம் அடித்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தைச்சி பழகிட்டே இருங்க. இப்போ நெக் பீஸும் சைடில் முடிச்சிட்ட பிறகு ஸ்லீவ் முடித்த பிறகு சைட் ஜாயிண்ட் தைக்க போகிறோம். மடித்து அதாவது பின்னாடி நாட் போடுறோம் இல்லையா, அதை வந்துட்டு மடித்து தைக்க போகிறோம். அதுவும் 1/2 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு தான் இது வந்து ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ் உங்களுக்கு ஆகும். நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து புரியும். அப்போ உங்களுக்கு வாமா எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த ஸ்லீவ் வந்து நம்ம அந்த மடித்து தைச்சிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து வெளியே வந்துடாமல் பார்த்துக்கணும். ஸோ அந்த இடத்துல 2 தையல் போடுங்க. கட்டுறதுன்னு பேர். தைச்சிட்டு அதுக்கு மேலே இன்னொரு தையல் போடுங்க. இந்த மிஷின்லலாம் சைடில் அந்த ப்ரெஸ்ஸிங் இருக்கும், நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பெடலிங் மிஷின் அப்படின்னு சொன்னால் ஊசி தைச்சிட்டு அந்த ஹேண்டில் தூக்கிட்டு இன்னொரு தரம் தைக்கணும். 2 ஸ்டிச் போட்டுக்குங்க, எப்போவுமே நல்லா தான் இருக்கும். பக்கத்தில் வேண்டாம், மேலேயே போட்டுக்குங்க. அது கொஞ்சம் லூஸ் வேணும்னா பக்கத்தில் போட்டுக்கலாம். ஸோ சைடும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் சின்ன டிப்ஸ். இப்போ திருப்பும் போது கை வந்து அந்த கொஞ்சம் முடுக்குன்னு சொல்லுவோம், அது மாதிரி இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ சின்ன டிப்ஸ் பாருங்கள். அந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக திரும்பும். ஸோ வீடியோவை நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும் போதெல்லாம் இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதுக்காக தான் சொல்கிறது. இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது, ஈவனாக ஆக்கிட்டு அப்புறம் மடித்து தைங்க. அது மாதிரியே அப்படியே போட்டு தைச்சின்னா ஏறத்தாழ வந்துடும். ஸோ இதுவும் அப்படி தான் 1/2 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சு மடித்து தைச்சிட்டு தைக்கும்போது நல்லாயிருக்கும். இது என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கீழே மடித்து தைச்சிட்டு அப்புறம் சைட் ஜாயின் பண்ணும்போது கீழே சைடில் உறுத்தும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு சைட் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரே ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம 1/2 இன்ச்சு மடித்து தைச்சிட போகிறோம். இப்போ இது தைச்சி முடிச்சதும் பின்னாடி நாட் வைக்க போகிறோம். அந்த நாட்டு இல்லைன்னா பட்டன் உங்களுக்கு எது
விருப்பமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மடிச்சுட்டு 1 இன்ச்சு அகலம் 8 இன்ச்சு நீட் எடுத்திருக்கேன். ஒரு பக்கம் ஃபோல்ட் பண்ணுறோம். ஏன்னா அதாவது கீழே வந்து அந்த பிசுறு இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு பக்கம் ஃபோல்டிங், அந்த ஓப்பன் இருக்கிற பக்கம் நம்ம வந்து பாடியில் அட்டாச் பண்ணணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், நம்ம வந்து அந்த நாட் எப்படி தைக்கிறோன்னா 1/4 இன்ச்சு கீழே கையில் மடித்து அதுக்கப்புறம் திருப்பி அந்த பக்கம் இந்த பக்கமும் மடிச்சுட்டு தைக்க போகிறோம். இதே தான் ரன்னிங் ஸ்டிச் போடலாம். அப்படி இல்லை இன்னும் ஃபினிஷிங் எனக்கு ஈஸியாக வரணும், நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன மெத்தட், ஒன்றும் இல்லை, அயன் பாக்ஸ் எடுத்து அயன் பண்ணிவிடுங்க. அயன் பண்ணிட்டிங்கன்னா நம்ம இடையில மடிக்க வேண்டிய வேலையெல்லாம் இல்லை, ஈஸியாக இருக்கும் பாருங்கள். அதுக்காக தான் இந்த நாட்டை நான் அப்படி ஃபுல்லாக தைக்கிறத காமிக்கிறேன். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு நாட் தைச்சாலுமே அதே தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நான் அதுக்காக தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ 4 நாட்டும் நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு 3 நாட்டு வேணும் அப்படின்னா பின்னாடி கயிறு கட்டுறதுக்கு அப்படியும் நீங்கள் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு 2 போதும், கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும். ஸோ நாட் தைச்சிட்ட பிறகு அதில் வச்சு அட்டாச் பண்ணுறதையும் பார்ப்போம். இது அயனிங்கே வந்து எப்போவுமே ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ என்னுடைய இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே 3 நாள் வீடியோ வரும் உங்களுக்கு. ஆஃப்டர் ஒரு 8 o'clock மேலே உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். இன்னும் நிறைய நம்ம வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ இது பண்ணியாச்சு. இது அதே தான், பேக்கெட்டு லேஸ் வச்சுக்கலாம், நம்ம டிசைன் என்ன வேணாலும் பண்ணலாம். க்ரியேட்டிவ் ரொம்ப முக்கியம். 3 இன்ச்சு கேப்போ இல்லை 3.5 இன்ச்சு கேப்லேயோ ஒன்று வச்சுருங்க, மேலே ஒன்று இந்த பக்கம் ஒன்று. இது வந்து அட்டாச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது பாக்ஸ் மாதிரி நான் தைக்கிறேன். ஏன் அப்படின்னா பெடலிங் மிஷின் அப்படின்னா நீங்கள் பாக்ஸ் மாதிரி தைச்சிக்கலாம். இந்த மாதிரி மிஷின்னா என்ன சொல்கிறது, அப் அண்ட் டவுன் அந்த தையல் வந்து போட்டுக்கலாம். போடும்போது ஈஸியாக இருக்கும். பட்டு பிகினர்ஸ் புதுசாக தைக்கிறவங்க எல்லாமே வந்து பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு நீங்கள் தைங்க. ஏன்னா அந்த பெடலிங் மிஷினில் அந்த ரஃப் அடிக்கிற சிஸ்டம் வராது. ஸோ 2 இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 நாட்டு. ஸோ 4 நாட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டு தைச்சிக்கங்க. நம்ம காட்டன் ட்ரெஸ்ஸு இல்லை நம்மகிட்ட வந்து ப்ளவுஸில் வந்து அந்த சாரியில் மீந்தி போகிற அந்த ப்ளவுஸ் பிட்டு இது எல்லாமே ஒரு குழந்தைங்களுக்கு தைச்சி போடும்பொழுது ரொம்ப அழகாக இருக்கும். அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க. ஸோ குழந்தை உடுப்பு ஜப்லா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான அத்தனை டவுட்டும் நான் வந்து கிளியர் பண்ணி கொடுப்பேன். ஸோ இதில் நம்ம மேக்கிங் என்ன டிசைன் வேணாலும் மேக் பண்ணிக்கலாம், லேஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரெஸ்ஸும் தைச்சி நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ப்ளவுஸு சுடிதார் தான் தைக்கணும்னு கிடையாது. இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் தைச்சி நம்மளால் சம்பாதிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். நல்லதை நினைப்போம், நல்லதை மட்டுமே நினைப்போம். நன்றி.